நண்பர்களுக்கு வணக்கம். புயலாக நீ பூந்தென்றலாக நான் பகுதி 13. எதுக்கு இவ்வளோ வேகமாக போகிறாங்க? அதுவும் இது பைபாஸ் ரோடு போல இருக்குது. நாம் பார்க்க வந்த இடம் இங்கே இருக்க வாய்ப்பே இல்லை. எங்கே தான் போகிறோம் இவ்வளவு வேகமாக? அதிவேகம் எப்போதும் ஆபத்தை தானே தரும். அப்போ இந்த அதிவேகம் என்ன ஆகும்? முடிந்ததா எல்லாம் தனக்கு என்ன ஆக போகுதோ? ஐயோ, நம்மளை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கோமே, சாரை பற்றி நினைக்க மறந்தோமே. நமக்குன்னு லட்சியம் வெங்காயமெல்லாம் கிடையாது. இவங்க அப்படியா? என்னென்ன லட்சியம் இருக்கோ கனவுகள் இருக்கோ அவருடைய ஆசைகள் அத்தனையும் நிறைவேறட்டும் கடவுளே என அவன் ஆசை இப்பொழுது இவளாகி போனாள் என்பதை புரியாமல் கடவுளிடம் அவன் ஆசையை நிறைவேற பரிந்துரை செய்ய வீதி கெக்க பெக்க என்று சிரித்தது. செஞ்சிடுவோம் என்று. எங்கள் இருவரையும் சேதாரம் இல்லாமல் நல்லபடியாக வீடு போய் சேர்த்திரு கடவுளே என்று புலம்பல் வேறு. அவன் தன் வேகத்தை மெல்ல குறைத்திருக்க இவளுக்கு நிம்மதி. அம்மாடி, நன்றி கடவுளே, உடனே என் வேண்டுதலை நிறைவேற்றியதற்கு. ஏன் நன்றி? நீ கேட்டதுக்கு மட்டுமா? கேட்காததையெல்லாம் சேர்த்து கொடுக்குறேன் பாரு என அவர் வில்லங்கமாய் கூறுவது இவள் காதில் விழவில்லை. அங்கு ஒரு ரெஸ்டாரண்ட் தெரிய காரை ஓரமாக நிறுத்தினான். வெளியே பார்த்தவள் கேள்வியோடு அவனை திரும்பி பார்க்க, கீழே இறங்கு என்று கூற சரி என்று தலையாட்டிபடி இறங்கினான். இவ்வளவு நேரம் அவன் கார் மட்டுமா வேகம் எடுத்தது? அவன் மனமும் அல்லவா தாறுமாறாக ஓடிக்கொண்டிருந்தது. அதை அமைதிப்படுத்த வேண்டி சிறிது பானம் தேவைப்பட்டது. இறங்கி இருந்தான். 2 பேர் காலியாக கிடந்த ஒரு டேபிளில் சென்று அமர்ந்தனர். காஃபியும் சமோசாவும் ஆர்டர் கொடுக்க வீதியில் இருந்த அவளுக்கும் அது தேவைப்பட பதிலின்றி அதை சாப்பிட துவங்கினாள். சுற்றும் முற்றும் பார்வை செலுத்தினாலும் அவளையும் அடிக்கடி ரசிக்கவே செய்தான். குடித்து முடித்தவர் தேங்க்ஸ் சார் என்றாள். எதுக்கு? இந்த காஃபி சமோசாவுக்கு. நான் பில் பே பண்ணாலும் நீங்கள் வேணான்னு சொல்லிடுவீங்க, அதுக்கு தான் என்று கூற வந்த புன்னகையை உள்ளுக்குள் அடக்கியவன், யார் சொன்னா நீ பில் பே பண்ணால் வாங்க மாட்டேன்னு? நீயும் தானே சம்பாதிக்கிற, நீயே கொடு என்று விட்டு அவன் எழுந்து செல்ல இவள் விழி ஆச்சரியத்தில் விரிந்தது. பில் கொண்டு சர்வர் வந்து கொடுக்க அதை கட்டிவிட்டு எழுந்து சென்றாள். இவளும் மென் நகையோடு. சார், இருட்டிட்டேன், இப்போ எப்படி சைட்டுக்கு போகிறது என்று கேட்க, உனக்கே தோணும்போது எனக்கு தோணாதா என்று நினைத்தவன், ஓ ஹாஸ்டல் எங்கன்னு சொல்ல விட்டுட்டு போகிறேன். அதெல்லாம் வேணாம் சார், பஸ் ஸ்டாப்பில் நிப்பாட்டுங்க, நானே பஸ் பிடிச்சி போய்க்குவேன். ஓ ஹாஸ்டல் எங்கன்னு கேட்டேன். வேணாம் சார், உங்களுக்கு ஏன் சிரமம்? அவள் புறம் திரும்பியவன் முகத்தில் கடுமை ஏற வாய் பொத்தி விட்டாள். தான் தங்கியிருக்கும் ஹாஸ்டல் ஏரியாவை கூறிவிட்டு அமைதியாகி விட்டாள். அவள் இனி தனக்கு என்று முடிவெடுத்திருந்தான். அவளை பற்றி இனி தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எழ அவளை பற்றி விசாரித்தான். அவள் வீட்டில் யார் யார் இருக்கின்றனர், எங்கிருந்து வருகிறாள் என்றெல்லாம். அவளும் தன்னை பற்றி கூற அது என்ன பெரிய சிந்துபாத் கதையா தொடர்ந்து கொண்டே இருக்க சிறிது நேரத்தையே முடிந்துவிட மீதி நேரம் சினிமா பாடல்களை இசைக்க விட்டான். அவனுக்கே ஆச்சரியம், அவன் இப்படியெல்லாம் இலகுபவன் இல்லையே. இன்று அனைத்தும் சாத்தியமாயிற்று அவள் அருகே. பாடல்களின் அழுத்தமான காதல் வரிகள் இப்பொழுது புரிந்தது. மனதை வருடியது. காதல் எவ்வளவு ஆழமானது என்று மூழ்கி கொண்டிருந்தான். அவள் இறங்கும் இடம் வரவே காரை நிப்பாட்ட, கண்டிப்பாக நாம் பஸ் பிடிச்சி வந்திருந்தா கூட இவ்வளவு சீக்கிரமாக வந்திருக்க முடியாது என எண்ணியவள் தேங்க்ஸ் சார் என்று உரைக்க, ஆழ்ந்த அவளை பார்த்தவன், இந்த தேங்க்ஸ் எல்லாம் இனி சொல்லாத என்று கண்டிக்க, அவள் நினைப்பில் சற்று முன் பெட்ரோல் போட்டது நினைவு வந்தது. 2000 ரூபாயை அசால்ட்டாக நீட்டிவிட்டு வந்தது. காஃபி காசு 100 ரூபா தான் கொடுத்தாச்சு, 2000 உன்னால் முடியுமா என உள்ளிருந்து ஒரு அசரீரி ஒலிக்க, ஐயோ முடியவே முடியாது என்று பதறியவன், சார் இனிமேல் நான் தேங்க்ஸ் சொல்லவே மாட்டேன் என்று பதறி வாக்குறுதி கொடுக்க அவள் மைண்ட் வாய்ஸை படித்தவன் ஆம் என்பது போல் தலையாட்டி விட்டு காரை ஸ்டார்ட் செய்தான். பின் மெல்ல சிரித்து கொண்டான். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பரபரப்பு ஏதுமின்றி அமைதியாக தன் வேலைகளை செய்து கொண்டிருந்தான் பார்த்திபன். புதிதாய் வந்த ப்ராஜெக்டை தந்தையிடம் காண்பித்து ஒரு முறை செக் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தவன் தன் காரில் அது இருக்குமே என்று தோன்ற காரில் சென்று பார்த்தான். அங்கு அது இல்லை. நேத்து என்று சிந்தித்தவனுக்கு இப்பொழுது நன்றாக புரிந்தது. அவள் விடை பெறும் பொழுது கையில் ப்ராஜெக்ட் ஃபைல் இருந்தது. அவள் எடுத்துகிட்டு போயிட்டா. வீட்டிற்குள் நுழைந்தவன் அன்னையும் தந்தையும் தயாராகி வருவதை கவனித்து, என்ன சண்டேயில் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, எங்கே 2 பேரும் கிளம்பி நிற்கிறீங்க? ஆச்சரியமாக அவன் வினவ, கோயிலுக்கு போகலான்னு, நீயும் வரியா, சேர்ந்து போகலாம் அன்னை கேட்க, போங்கம்மா வேறு வேலை இருக்குது. அப்படி என்னடா வேலை? பெரிய வேலை, போய் சொல்கிறான்.
அவனையும் கூட்டிட்டு வா என்று தந்தை அவனை வம்பிழுக்க, அட போங்கப்பா, நான் இந்த விளையாட்டுக்கு வரல என்று தன் அறை நோக்கி ஓடிவிட்டான். எக்ஸசைஸ் முடித்து வந்திருந்ததால் உடல் கசகச என்றது. சரி குளிக்கலாம் என்று உள்ளே சென்றவன் பின் நினைவு வந்தவனாக பிருந்தாவிற்கு ஃபோன் செய்து அவளை அழைக்க, குளித்துவிட்டு வந்தவள் ஃபோனை காணவும் அதை எடுத்தாள். குட் மார்னிங் சார் என்று குரல் கொடுத்தாள். என்ன செய்துட்ருக்க என்று இவன் கேட்க, குளிச்சுட்டு என்றவள் சுதாகரித்து, எதை சொல்கிறதுன்னு விவஸ்தை இல்லை என்று தன் தலையையே அவள் தட்டி கொள்ள, அவள் குளிக்கிறேன் என கூறவும், வந்து மறைஞ்சி பார்க்கவா இல்லை முதுகு தேய்க்கவா என்ற வரிகள் இவன் மனதில் ஓட, சும்மாதாசன் இருக்க என்று அவள் கூறினாள். முதுகு என்று ஆரம்பித்தவன் உதட்டை கடித்துவிட்டு, என்ன சார் என்று அவள் கேட்டிருக்க, ப்ராஜெக்ட் ஃபைல் உங்ககிட்ட தானே இருக்குது என்று சமாளித்தான். ஆமாம் சார், அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போ என கூற, ஆஃபீஸ்க்கா சார்? ஆஃபீஸா? ஏன் வீட்டுக்கு வந்துடு சார். அட்ரஸ் நான் மெசேஜ் அனுப்பி வைக்கிறேன், பார்த்துக்கோ என்றவன் சண்டேலையும் இன்றைக்கி அவளை பார்க்கலாம் என்று மலர்ச்சியுடன் குளிக்க சென்றான். அவளோ, விஸ்வநாதன் சாரை பற்றி எவ்வளோ நாள் ஆகுது? 4 மாத கணக்கில் ஆகுது. இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஜாலி என்று அவள் கிளம்பினார். குளித்து விட்டு வந்தவன் டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் அணிந்து கொள்ள, அந்த கபோர்டில் இருந்த சரக்கு பாட்டில் கண்ணில் பட்டது. ஏனோ அதை குடிக்க வேண்டும் என்ற உந்துதல் தோன்ற ஒரு கிளாஸ் ஊற்றிக்கொண்டு கீழே இறங்கினான். அந்த டிபாயில் வைத்தவன் தன் லேப்டாப்பை எடுத்து தனக்கு தோன்றிய டிசைன்களை போட துவங்கி இருந்தான். சிறிது நேரம் சென்ற பின் செல்லை தேடினான். அங்கும் இங்கும் உருட்டினான். ரூமில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் என்று அதை எடுக்க எந்திரிக்க, என்ன மறந்துட்டியா என்றது அந்த கிளாஸில் ஊற்றப்பட்ட சரக்கு. அருகில் இருந்த சின்ன பிளாஸ்டிக் மூடி கொண்டு மூடியவன் ஃபோனை எடுத்துட்டு, உன்னை கவனிக்கிறேன் என்று மாடியாரை நோக்கி செல்ல, அந்த நேரம் அவன் நண்பனும் கால் செய்து பேசிக்கொண்டு நின்று விட்டான். நம் நாயகி அந்த பிரம்மாண்ட கதவின் முன் வந்து நின்றாள். கேட்டிலிருந்த வாட்ச்மேன் விசாரிக்க, அவள் பார்த்திபன் தான் அழைத்தான் என்று கூற உள்ளே அனுமதித்தான். அந்த பெரிய கேட்டின் ஓரத்தில் இருந்த சிறிய கேட்டை திறந்துவிட அது வழியே உள்ளே நுழைந்தாள். அந்த கேட்டின் அருகிலேயே சிறிய வீடு இருந்தது. அவளுக்கு அது வீடுதான். வாட்ச்மேனுக்காக அனைத்து வசதிகளோடும் அது இருந்தது. அதற்கு பிறகு கண்ணில் தெரிந்து ஒரு பிரம்மாண்டமான பங்களா. ஊரில் உள்ளவங்களுக்கு அழகழகாக வீடு கட்டி கொடுக்குறாங்க. அப்பாவும் மகனும் தனக்கான வீட்டை எப்படி எல்லாம் வடிவமைச்சிருப்பாங்க. முன்புறம் பூச்செடிகள், மரங்கள் என்று கண்ணிற்கு குளிர்ச்சியாய் ஒரு பெரிய இடம் இருக்க, அதற்கு பின்னே வீடு அமைந்து இருந்தது. வீட்டிற்குள் நுழைந்தவள் விழிகள் விரித்து வாய் பிளந்தாள். எவ்வளோ பெரிய வீடு! உள்ளே அழகு கொட்டி கிடந்தது. செல்ஃபில் அத்தனை கலைப்பொருட்கள். சோபா செட்டை பார்த்தவள் அதுகிட்டே வந்து தடவி பார்க்க, எவ்வளவு மென்மை இது! தன் வீட்டில் வாங்கி போட்டால் அவ்வளவுதான். வீட்டில் இது மட்டும்தான் இருக்கும், நாம் வெளியே தான் நிற்கணும் என்று நினைத்து சிரித்து கொண்டாள். அழகிய கண்ணாடி டீப்பாய். டீப்பாயில் தண்ணீர் இருந்ததை பார்க்கவும் அது மூடி போட்டிருந்த கிளாஸை எடுத்திருந்தாள். பஸ் ஸ்டாப்பில் இருந்து இந்த வீட்டை தேடி அலைந்ததிலேயே களைத்திருந்தாலே. தாகம் தொண்டையை வறண்ட யாரிடமாவது கேட்கலாம் என்றால் வீட்டில் ஒருவரும் இல்லை. தண்ணீரை குடிச்சா திட்டவா போகிறாங்க என்று அதை எடுத்து ஒரு மிடறு விழுங்கியவள் முகம் சுளித்தாள். ஐயோ, மினரல் வாட்டர் போல இருக்கு, நல்லாவே இல்லை. சரி, இப்படியே பாதியை வைக்கவா முடியும்? கண்களை மூடிக்கொண்டு முழுவதுமாக அதை வாய்க்குள் சரித்தாள். இதை குடிக்கிறதுக்கு குடிக்கலாமே இருந்திருக்கலாம் என்று நினைத்தவள் அந்த கிளாஸில் தான் குடித்த இடத்தை மட்டும் கையால் துடைத்துவிட்டு அருகிலிருந்த ஜக்கில் இருந்த தண்ணீரை ஊற்றி அது இருந்தது போலவே மூடி வைத்தாள். யாரையும் காணோம். சார் நம்பருக்கு கால் செய்வோமா என்று நினைத்தவள் தன் செல்லை எடுத்து அதை செயல்படுத்த அது இணைப்பில் இருப்பதாய் கூற, நண்பனிடம் பேசிக்கொண்டிருந்தவன் அவள் நம்பரை கவனித்துவிட்டு தான் பிறகு பேசுவதாய் அவனிடம் கூறிவிட்டு அணைத்தான். அட்ரஸ் தேடி அணைஞ்சிக்கிட்டு இருக்கா போல, வாட்ச்மேனை விட்டு வெளியே பார்க்க சொல்லலாம் என்று நினைத்தபடி அறையிலிருந்து வெளியேறியவன் மாடிப்படிகளில் இறங்க அவள் சோபாவில் அமர்ந்திருப்பது தெரிந்தது. வந்துட்டியா என்றான். குரல் வந்த திசை நோக்கி இவள் திரும்ப அவனை பார்த்து அதிர்ந்து விட்டாள். அவன் உடை பார்த்து பின் சுதாகரித்து, குட் மார்னிங் சார் என்றார். அட்ரஸ் தேடி அழைச்சிட்டு இருக்கான்னு நினச்சேன். கேட்டபடி அவள் எதிரில் வந்து அமர்ந்திருந்தான். ஒவ்வொரு நாளும் தன் கம்பீர தோற்றத்திற்கு ஏற்றால் போல அழகழகாக அணிந்து வருபவன் இன்று சாதாரண உடையில் இருக்க, டிஷர்ட்டும் இந்த சாட்சும் அணிந்திருந்ததில் அவனுடைய கம்பீரத்திற்கு இந்த உடை பொருந்தாதது போல் இருந்தது.
அவனை கொஞ்சம் வியப்பாக இவள் பார்த்து கொண்டு இருந்தாள். அதனால் அவன் தன்னை நோக்கி கை நீட்டவும் இவளுக்கு ஒன்றும் புரியாமல் விழிக்க அவள் விரிப்பதை பார்த்தவன் ஃபைலை கொடு என்று விளக்கம் கூற, ஓ சாரி சார் என்று அதை அவனிடம் நீட்டினாள். அதை பெற்றுக்கொண்டவன் அதை பார்க்க துவங்க, சார் உங்கள் வீடு அழகாக இருக்குது சுற்றுமுற்றும் பார்த்தவாறே அவள் கூற அவனிடமிருந்து என்று மட்டுமே வந்தது. ஞாயிற்றுக்கிழமை உன் துக்கத்தை கெடுத்துட்டேனா? ஃபைலிலிருந்து பார்வை விளக்காமலேயே அவன் கேட்க, அப்படியெல்லாம் இல்லை சார், என்னோட வேலைக்கே டைம் சரியாக இருக்கும். சாயங்காலம் கூட பீச் போய் ரொம்ப நாளாயிட்டு என்று சிறு பிள்ளையின் ஆர்வத்தோடு அவள் கூறுவதை கேட்க அவனுக்கு ஆச்சரியம். அப்பொழுதுதான் கிளாஸில் உள்ள திரவத்தை பார்த்தான். ஒன்றை மறந்துட்டேனே. மூடியை எடுத்து வைத்துவிட்டு ஒரு மிடரு விழுங்கியவன் விரித்தான். அது பச்சை தண்ணீர் என்று பல்லை காட்டியது. முதலில் புரியாமல் விழித்தவன் பின் சுதாகரித்து எதில் உள்ளவரை அதிர்ச்சியோடு பார்க்க, இந்த கிளாஸில் குடிச்சியா என கேட்க, ஆம் என்றவள், வெயிலில் வந்தது தாகமாக இருந்தது சார், அதுதான் அந்த தண்ணீரை குடிச்சிட்டேன், திரும்பி ஊற்றி வச்சுட்டேன் சார் என்று அவசரமாக அவள் கூற நெற்றியில் கை வைத்து கண்களை ஈடித்து மூடி விட்டான் அவன். அவனுக்கு தானே தெரியுமா அது தாகம் தீர்க்கும் தண்ணீர் அல்ல வேறு தண்ணீர் என்று. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.